நாப்சாக் ப்ராப்ளமில் செட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெயிட்டும் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணுமே சேம் அமௌண்ட் இருக்கும். இப்போ 4 இருக்குன்னா 4 செட்டாக ஐட்டம் இருக்கும், வெயிட் இருக்கும், வேல்யூ இருக்கும். 5 இருக்குன்னா 5 இருக்கும், வெயிட்டே 5 செட் இருக்கும், வேல்யூஸில் 5 செட் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா சப்செட்ஸ், அப்புறம் டோட்டல் வெயிட், அதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ. ஃபஸ்ட் சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1, இந்த 1 2 3 4 வந்து இத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்க்கலாம். ஓகே, 1க்கு என்ன வெயிட் இருக்குது? 2. அதோட வேல்யூ வந்து $20. அப்புறம் 2 வச்சு பார்க்கலாமா? 2க்கு வந்து $5.30. 3க்கு வந்து $10.50. 4க்கு வந்து $5.10. ஓகே, 1 2 3 4 முடிச்சு. இனி 1 கூட 1ம் 2ம் வச்சு பார்க்கலாமா? 1ம் 2 வச்சு 1 2 வெயிட் என்ன? 2 + 5 7. ஓகே, அப்புறம் 2ஓட வேல்யூ பார்க்கலாமா? 30 + 20 50. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1க்கு 2 முடிஞ்சிச்சு. 1 3 பார்க்கலாம். 1ஓட வெயிட் வந்து 2, 3ஓட வெயிட் வந்து 10. ஸோ ஆன்சர் 12. அதுக்கப்புறம் வேல்யூவில் 1க்கு வந்து 20, 3க்கு வந்து 50. ஸோ 5 6 7. ஸோ 70. நெக்ஸ்ட் வந்து 1 2 1 3 முடிச்சிச்சு. 1 4 பார்க்கலாம். 1 4க்கு 1க்கு வந்து 2, 4க்கு வந்து 5 5 6 7. வேல்யூவில் என்ன இருக்குது? 1க்கு 20, 4க்கு 10. ஸோ 30. அப்புறம் ஓகே, 1 வச்சு பார்த்தாச்சு. இனி 2க்கு பார்க்கலாமா? 2, 1. ஆல்ரெடி 1, 2 இருக்கிறதால 2, 1 தேவையில்லை. அப்புறம் 2, 2 பார்க்கலாமா? 2, 2க்கும் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 3 இங்கே பண்ணிக்குமா? இல்லை. ஸோ 2, 3 போட போது 2க்கு வெயிட் வந்து 5, 3க்கு வெயிட் வந்து 10. 10 + 5 15. அதுக்கு இந்த கொஸ்டினில் கெப்பாசிட்டியும் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் கெப்பாசிட்டி அதாவது டபிள்யூன்னு போட்டிருக்கோம். W = 16. ஓகே, 2ஓட வேல்யூ வந்து 30, 3ஓட வேல்யூ வந்து 50, 5 6 80. 80. நெக்ஸ்ட் வந்து 2, 3 பார்த்தாச்சு. 2, 4 பார்க்கலாமா? 2, 4ல் 2ஓட வெயிட் வந்து 5, 4ஓட வெயிட் வந்து 5 5 + 5 10. அப்புறம் அதோட வேல்யூ வந்து 30 + 10 = 40. நெக்ஸ்ட் 2 வச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த 3 வைக்கலாமா? 3, 1க்கு 1, 3 ரெண்டுமே சேர்ந்துடும். அப்புறம் 3, 2. 3, 2 ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் தான், இங்கே பண்ணியிருக்கோம், அதனால தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3, 3 பண்ண முடியாது. 3, 4 அதுவும் இங்கே ஒன்றும் ரிப்பீட் ஆகலாம். ஸோ 3, 4 போடலாம். 3ஓட வேல்யூ வந்து 10, 4ஓட வேல்யூ வந்து 5. ஸோ 15. டாலருக்கு 50 + 10. ஸோ 60. நெக்ஸ்ட்டு வந்து 1, 2, 3 போடுவோம். ஸோ 1ஓட வேல்யூ 2, 5 10 10 15 16 17. நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க? 16. இது வந்து கூடுதலாக இருக்குது. 16க்கு உள்ளதாக இருக்கணும். இது 17 வந்ததால் இது ஓவர்லோட். ஸோ இந்த இடத்துல இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் வரும். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எல்லா சப்செட்டுக்கும் நம்ம பார்க்கணும். 1, 2, 3 பார்த்தாச்சு. ஸோ 1, 3, 4 பார்க்கலாம். 1க்கு என்ன? 2, 3க்கு என்ன? 10, 4க்கு என்ன? 5 10 15 16 17. இதுவும் ஓவர்லோடு. ஸோ இதுவும் இன்ஃபீஸிபிள். அப்புறம் 1, 2, 4 பார்க்கணுமா? 1க்கு 2, 2க்கு 5, 4க்கு 5 5 10 10 + 2 12. ஓகே, இது ஓகே. 16 விட கம்மியாக தானே இருக்குது. ஸோ இதை பண்ணணும். ஸோ இதில் என்ன? 1க்கு வந்து 20, 2க்கு வந்து 30, 4க்கு வந்து 10 3 60 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 2, 3, 4. 2க்கு வேல்யூ என்ன? 5, 3க்கு வேல்யூ 10, 4க்கு வேல்யூ 5 10 + 10 20. இதுவும் இன்ஃபீஸிபிள். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 பண்ணலாமா? மீதி எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இப்போ 2, 4, 3 அதுவும் இதுவும் சேம் தான். ஸோ ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1, 2, 1, 2, 3, 4. 1க்கு வந்து 2, 5 10 5 10 20 22. இதுவும் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ நாப்சாக் ப்ராப்ளமில் எந்த டோட்டல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் எடுக்கணும். டோட்டல் வேல்யூ தான். டோட்டல் வெயிட் எடுக்கக்கூடாது, டோட்டல் வேல்யூ தான் எடுக்கணும். 20 குட்டி நம்பர்.
30 குட்டி, 50 அதிக நம்பர் தான். ஆனால் இங்கே 70 வருது, 70 50 வந்து அதிகம். ஓகே 17 நம்ம வச்சுக்கிட்டோன்னா 30 குட்டி. அதுக்கப்புறம் 80 வந்து எல்லாத்த காட்டிலும் பெருசாக இருக்குது. ஸோ இதோட ஒப்டிமல் சொல்யூஷன் வந்து 80. $80. ஓகே, ஸோ அதோட சப்செட் என்னது 2,3. ஸோ இது எப்படி எழுதணும்னா 2,3, $80 ஒப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும்.